Hello friends, Ruvan sir கொடுத்த ஜாவா ப்ராஜெக்ட்டை வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டியூட்டோரியலை நான் செஞ்சுருக்கிறேன். இந்த டியூட்டோரியல் ஜாவா ஃபண்டமெண்டல் செய்யாதவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா நம்ம ஜாவாவில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஃபைலில் சேவ் பண்ணப்பட்டுள்ள ஒரு கண்டென்ட், அதாவது இன்புட் சிஎஸ்விங்கிற ஃபைலில் சேவ் பண்ணப்பட்டுள்ள இந்த டேட்டா கண்டென்ட்ஸை நான் என்ன செய்ய போகிறோம்னா, நான் டெக்ஸ்ட் வடிவில் இந்த கண்டென்ட்ஸ் இருக்குது, இந்த கண்டென்ட்ஸை வந்து நான் வந்து ஜாவாக்கு இன்புட் பண்ண போகிறோம். ஜாவாவில் இன்புட் பண்ணி இந்த ஜாவாவில் நாங்கள் உருவாக்க போகிறோம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் லிங்க் லிஸ்ட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்கி அந்த லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளுக்கு இந்த கண்டென்ட்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணி அந்த லிங்க் லிஸ்ட்டை நாங்கள் யூஸருக்கு என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யணும்னா ரெண்டு கன்செப்ட்களை நீங்கள் விளங்கிடணும். ஒன்று தான் ஜாவாட ஃபைல் ஹேண்ட்லிங், இன்னொன்று வந்து நீங்கள் ஜாவாட இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் லிங்க் லிஸ்ட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் விளங்கிடணும். இது ரெண்டையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்டை இலகாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை நான் விளங்கப்படுத்திருக்கிறேன், நல்லா புரிஞ்சு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் ஃபைல் ஹேண்ட்லிங். ஜாவாவில் நாங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்க்கணுன்னா, ஜாவாவில் ஃபைல் ஹேண்ட்லிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபைலில் உள்ள கண்டென்ட்ஸ்களை ஜாவா உள்ளுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம ரெண்டு கிளாஸஸ்களை பயன்படுத்துகிறோம். அதில் ஒன்று ஃபைல் ரீடருங்கிற இன்பில்ட் கிளாஸ் ஒன்றும், பஃபர் ரீடருங்கிற இன்னொரு இன்புட் கிளாஸும், இது ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் என்ன நடக்குதுன்னா, ஃபைல் ரீடர் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த ஃபைலை ரீட் பண்ணுறோம். இந்த ஃபைலுக்குள்ளால் உள்ள கண்டென்ட்ஸ்களை ரீட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம்னா பஃபர் ரீடரை பயன்படுத்துகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது இன்புட் சிஎஸ்வியில் ஃபைலில் உள்ள இந்த கண்டென்ட்ஸை நான் ஜஸ்ட் ஜாவாக்கு இன்புட்டாக எடுத்து அதை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த கண்டென்ட்ஸை வந்து லிங்க் லிஸ்ட் உள்ளுக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துக்கிடுவோம். ரைட், இப்போ நாங்கள் என்னோட டெஸ்க்டாப்பில் நான் இன்புட் சிஎஸ்வி அப்படின்னு ஒரு ஃபைலை உருவாக்கி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் எனக்கு தேவைப்பட்ட இந்த ரெக்கார்ட்ஸ்கள் டைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபைலில் உள்ள ரெக்கார்ட்ஸை எப்படி ஜாவாக்கு இன்புட் பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். அப்போ நான் எக்லிப்ஸுங்கிற ஃப்ரேம்வொர்க்ஸை நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குவோம். ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று, இதுக்கு நான் பேர் கொடுக்குறேன் ப்ராஜெக்ட் டெமோ. ஜாவா ப்ராஜெக்ட் டெமோன்னு பேர் கொடுக்குறேன். அதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இது மாடியூல் உருவாக்க கேட்குது, நாங்கள் மாடியூலை க்ரியேட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் டெமோ இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் டெமோக்கு எங்களுக்கு கிளாஸ் தேவை. ஸோ நாங்கள் ஒரு கிளாஸ் உருவாக்குவோம். நான் ஃபைலில் கிளிக் பண்ணி நியூ போய் நான் கிளாஸ் ஒன்று கால் பண்ணுறேன். இது என்ன மெயின் கிளாஸை நான் உருவாக்க போகிறேன். ஸோ இதில் இந்த மெத்தடை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரை நான் மெயின் கிளாஸில் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நாங்கள் பேர் கொடுப்போம் ப்ராஜெக்ட் டெமோ. இதுதானே இந்த மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ எக்லிப்ஸ் வந்து எனக்கு தேவையான பேசிக் ஸ்ட்ரக்சரை இங்கே எங்களுக்கு கொண்டு வந்து தருது. ஸோ இதில் இப்போ நாங்கள் எக்ஸ்டர்னல் ஃபைலில் பார்த்து டிஃபைன் பண்ணுறதுக்காக அந்த ஃபைலை இந்த ப்ரொஜெக்ட் ஃபோல்டர் உள்ளுக்கே நாங்கள் லேசாக கொண்டு வரலாம். அது நம்ம சிம்பிளாக செய்ய முடியும். எப்படின்னா இந்த ஃபைலை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு வந்து இந்த ஃபைல் ப்ரொஜெக்ட் டெமோ மேலே வச்சு விட்டுவிங்கன்னா இது காப்பி பண்ணவானு கேட்கும். நீங்கள் காப்பியை கொடுத்து விட்டிங்கன்னா இந்த ஃபைல் இங்கே காப்பி ஆகிரும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் உள்ளுக்கே என் இன்புட் சிஎஸ்விங்கிற ஃபைல் வந்துடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஜாவாட மெயின் கிளாஸ் இன்பில்ட் கிளாஸ் ரெண்டு இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபைல் ரீடர் அண்ட் பஃபர் ரீடருங்கிற இந்த ரெண்டு கிளாஸையும். ஸோ இது ரெண்டுமே இன்புட் அவுட்புட்டோட சம்மந்தப்பட்ட ரெண்டு கிளாஸுங்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ண போகிறோம் java io dot asterisk. ரைட், இப்போ நாங்கள் ஜாவாட இன்புட் அவுட்புட் லைப்ரரி ஃபைல் இம்போர்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ நான் வந்து ஜாவாட ஃபைல் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன்.
அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் கொடுக்குறேன் CSV ஃபைல். இப்போ இந்த ஃபைல்ட பாத்தை மென்ஷன் பண்ண சொல்லுது. நான் பாத்தை ஃபுல்லாக மென்ஷன் பண்ண தேவையில்லை, இது எந்த ஃபோல்டர் உள்ளால இருக்கிறனால. இப்போ நான் பஃபர் ரீடர் கிளாஸுக்கு கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். அதுக்கு பேர் கொடுக்குறேன் CSV buffer. அது என்னத்தை ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி மேலே ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கியிருக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டோட கண்டென்ட்ஸை ரீட் பண்ண சொல்லுவோம். இப்போ ஜாவா எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது, இது ஒரு எக்ஸெப்ஷன் எரர். ஸோ இதை நாங்கள் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம், ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ண வைப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த CSV பஃபர் ரீடரோட மெத்தட்ஸ்களை யூஸ் பண்ணுறதன் மூலமாக, இந்த CSV பஃபரை யூஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த கண்டென்ட்ஸை நாங்கள் ரீட் பண்ணலாம். நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, CSV பஃபர் டாட் வச்சிங்கன்னா அதில் 2 காட்டுது, ரீட் லைன். இந்த 2 மெத்தடை பற்றி நான் சொன்னேன். ரீட் வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படும். ரீட் லைன் வந்து ஒவ்வொரு லைனாக யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ரீட் வந்து இன்டீஜர் வேல்யூ ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நீங்கள் ரீடை யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் எஸ்கி கோட்ஸை தான் நீங்கள் இது ரிட்டர்ன் பண்ணும். நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா 67ங்கிற எஸ்கி கோடை ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா எங்களோட ஃபைலோட ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து C. ஸோ அதில் இதை ரிட்டர்ன் பண்ணுது. ரெண்டாவது எங்களோட சிம்பிள் H. நாங்கள் திருப்பி இதே இன்னொருக்கா கால் பண்ணணும்னா எங்களோட அடுத்த கேரக்டர் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது ரெண்டாவது கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நாங்கள் எல்லா கேரக்டர்ஸ்களையுமே பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம நிறைய இந்த மாதிரி மெத்தடை கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் பார்ப்போம், இந்த ஃபைலில் எந்தவித கண்டென்ட்ஸுமே இல்லாட்டி இது என்ன எஸ்கி கோடை ஜெனரேட் பண்ணணுன்ட்டு. எந்தவித கண்டென்ட்ஸுமே இல்லாட்டி இது ரிட்டர்ன் பண்ணுற எஸ்கி கோட் வந்து -1. ஸோ -1ல் இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நல், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. ஸோ -1 ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நல், இந்த ஃபைல் கண்டென்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. எங்களோட ஃபைலை பொறுத்தவரையில் நாங்கள் ரீட் பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஃபைல் நல்லாயிரும். இந்த இந்தியாவில் எந்த கரண்ட் இன்டர்னும் இல்லை. ஸோ -1 ஜெனரேட் ஆக தொடங்கிடும். அப்போ நாங்கள் இப்போ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ரீட் லைன். இந்த ரீட் லைனை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ரீட் லைன் என்ன செய்யுதுன்னா, எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு லைனை இது கம்ப்ளீட்டாகவே என்ன செய்யும்னா ரிட்டர்ன் பண்ணும். இந்த லைன் ஒன்று இது ரிட்டர்ன் பண்ணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்கள். என் ஃபைல் உள்ள முதலாவது லைனை வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. நான் எனக்கு அடுத்த லைனும் ரிட்டர்ன் ஆகணும்னா நான் வந்து இது இன்னொருக்கா கால் பண்ணினேன்னா என் அடுத்த செகண்ட் லைனையும் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த ஃபைலில் எந்தவித கண்டென்ட்ஸுமே இல்லாட்டி இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னு. நான் முதல் பார்த்தோம், இன்டீஜரில் -1 ரிட்டர்ன் பண்ணிச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபைல் எம்டிங்கிற காட்டுறதுக்கான ஸ்ட்ரிங் வந்து நல்ஸை ரிட்டர்ன் பண்ணுது, இன்டீஜர் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ எங்களில் உள்ள ஃபைல் உள்ள எல்லா கண்டென்ட்ஸையுமே நாங்கள் ரீட் பண்ணணும்னா இதை நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ணுறதன் மூலமாக எங்களோட எல்லா இதையுமே நாங்கள் வியூ பண்ணிக்கிற முடியும். ஸோ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களோட ஃபைலில் வந்து வைல் லூப் பண்ணு மூலமாக இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் இந்த இடத்துல வைல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் வேரியபிள் ஒன்று. அது வந்து நான் என் CSV பஃபரில் உள்ள கண்டென்ட்ஸ்களை ஐக்கு ரீட் பண்ணி அந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ வைலில் நாங்கள் கண்டிஷன் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்னா, ஐட வேல்யூவை நான் ஈக்குவல் பண்ணுறேன் buffer.readக்கு. அப்போ இந்த ரீடில் ஜெனரேட் ஆகிற எஸ்கி வேல்யூ ஐக்கு ஸ்டோர் ஆகுது. அப்போ நாங்கள் பார்த்தோம், எப்போ எங்களோட எஸ்கி வேல்யூ வந்து -1 ஆகுதுன்னா நல் ஆகிற நேரம். அப்போ நான் இந்த லூப் எனக்கு எது வரையும் நடக்கணும்னா இது நொட்டீக்குவலாக இருக்கணும், -1 வரையும், இது வரையும் இது நடக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம் ஐயா நீங்கள் பிரிண்ட் பண்ணினீங்கன்னா இப்போ எங்களோட கண்டென்ட்ஸ் அவ்வளவுமே வந்து ரைட். இதில் ஃபைல்ஸ் ஒன்றுமே இல்லை, நான் திருப்பி ஃபைல்ஸ் கொண்டு வந்துடுறேன்.
இப்போ எங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே என்னத்தில் பிரிண்ட் ஆகிருக்குன்னா எஸ்கே கோட்ஸில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நாங்கள் கேரக்டருக்கு மாற்றலான்னா இதை முன்னுக்கு நீங்கள் சார் கன்வெர்ட் பண்ண சொன்னீங்கன்னா இது எல்லாமே இப்போ வந்து சாருக்கு கன்வெர்ட் ஆகி காட்டுது. இப்போ இதில் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட்லனுக்கு பதில் பிரிண்ட்டை யூஸ் பண்ணணும்னா நம்மளோட கண்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இது பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இது ஒவ்வொரு கேரக்டரையாக எடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் சாராக கன்வெர்ட் பண்ணி இது பிரிண்ட் பண்ணிக்கிட்டு போகுது. என்றைக்கு -1 என்னோடய ஃபைல் -1 ஆகுதோ என்னோடய லூப் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்படி நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணலாம். இதே நாங்கள் ரீட் லைன் மூலமாக செய்ய போனோம்னா ரீட் லைன் எனக்கு தான் சொன்னேன் ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்று தான் ஜெனரேட் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வேரியபிள் இன்டிஜராக இருந்து சரி வராது. நம்ம அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுவோம். ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு இன்றைக்கி -1 எங்களுக்கு டிஃபைன் பண்ண இயலாது. ஸோ நம்ம அதை நல்லாக வரையும் செய்ய சொல்லுவோம். ரைட், இப்போ நம்ம இந்த சார் கன்வர்சேஷன் எங்களுக்கு தேவைப்படாது. ரீசன் நாங்கள் நேரடியாகவே ஒரு லைனை ஸ்ட்ரிங்லேயே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர்ஸ் எல்லாமே கண்டினியூவாக பிரிண்ட் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட்லன் சேர்க்குறேன். இப்போ ஒவ்வொரு லைனும் வந்து எனக்கு பிரிண்ட்லன் மூலமாக பிரிண்ட் பண்ணி தருது. ஸோ இது நம்ம இந்த லைன்ஸ்கள் எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணப்படணும்னா பேர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பேர் ஒவ்வொன்றும் காட்டணும் இந்த மாதிரி. பட் இது லிங்க் லிஸ்ட்டில் போடணும். பட் இந்த ஸ்டைலில் நாங்கள் அந்த ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணி எங்களுக்கு பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுற ஒரு கண்டென்ட்ன்றது தான் இந்த கமா மூலமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் உள்ள கண்டென்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இந்த வைலில் நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று உருவாக்குறேன். இதுக்கு நான் டேட்டான்னு கொடுக்குறேன். இது அரே டைப்பில் உருவாக்க போகிறேன். நான் அரே டைப்பில் இதில் இந்த கமா வைஸ் பிரேக் பண்ணி ஒவ்வொரு கண்டென்ட்ஸையும் அரே உள்ளுக்கு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் இது எப்படி ஈக்குவல் ஆக போகுதுன்னா ஐயை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதாவது ஐங்கிறது ஒரு லைனை ஸ்டோர் பண்ணும். அந்த லைனில் உள்ள கண்டென்ட்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எதன் அடிப்படையில் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா கமாவை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் கமா அடிப்படையில். இப்போ நம்ம இந்த டேட்டாவில் 1 2 3 4 5 6 7 கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த 7 கண்டென்ட்ஸை நாங்கள் அரே ஸ்டைலில் நாங்கள் எக்ஸஸ் பண்ணலாம். அப்போ டேட்டா 0வாக இருந்தால் சான், டேட்டா 1ஆக இருந்தால் இண்டெக்ஸ் நம்பர், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கிற முடியும். நாங்கள் இதை வேணால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் டேட்டாட 0. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்த், தயாளன், பிரசாந்த் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே முதல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த லூப்பில் பிரிண்ட் பண்ணுது. எனக்கு இதில் சாண்ட கண்டெக்ட் நம்பர் அடுத்ததில் சாண்ட இண்டெக்ஸ் நம்பர் அடுத்ததில் பிரிண்ட் ஆகணும்னா இப்போ இதில் எல்லாத்தோட இண்டெக்ஸ் நம்பரும் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சான் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த லூப்பில் இந்த டேட்டா பேஸ் நாங்கள் போட்டியே போகலாம். நாங்கள் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதில் நான் வந்து எல்லா அரேஸையும் வந்து கால் பண்ணிவிட்டு அந்த அரே ரிலேட்டட் டைட்டில்ஸ்களை இந்த பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை ப்ளே பண்ணணும்னா எங்களோட டேட்டா ஃபைல்ஸில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாவா பிரிண்ட் மெத்தட் மூலமாக பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இலகுவாக நாங்கள் செய்யலாம். இதில் ஏதாவது தெரியாத கோடிங்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ அடுத்தது நாங்கள் பார்ப்போம். ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை உருவாக்கி அந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு உள்ளால் இந்த கண்டென்ட்ஸ்கள் இப்போ நான் செய்ய போகிறேன்னா எட் பண்ண போகிறேன்.
இதுதான் எங்களோட ப்ரொஜெக்டாக இருக்க போகுது. ஸோ அதை எப்படி நாங்கள் செய்கிறதுங்கிறத இதுக்கு பிறகு பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் லிங்க் லிஸ்ட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு அறிமுகம் தரேன். இந்த லிங்க் லிஸ்ட்டுங்கிறது ஒரு சிக்கலான டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று. இது நம்ம கண்டென்ட்ஸ்களை ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் அடுத்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்படுற டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் நாங்கள் லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஜாவாவில் நாங்கள் லிங்க் லிஸ்ட்டுகளை உருவாக்கக்குள்ள 2 கிளாஸஸ்களை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒரு கிளாஸ் வந்து லிங்க் லிஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸை பயன்படுத்துவோம். இன்னொரு கிளாஸ் நாங்கள் பயன்படுத்துவோம் நோடுங்கிற ஒரு கிளாஸை. இந்த லிங்க் லிஸ்ட்டுங்கிற கிளாஸ் லிஸ்ட்டை உருவாக்குறதுக்கும் லிஸ்ட்டுக்குள்ளால் உள்ள கண்டென்ட்ஸ்களை உருவாக்குறதுக்காக நோடுங்கிற கிளாஸையும் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நோடுங்கிற கிளாஸ் வந்து 2 போர்ஷன்ஸ்களை கொண்டு இருக்கும். ஒன்று வந்து டேட்டா போர்ஷன். இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இன்னொரு போர்ஷன் இருக்கும் என்னென்னா ரிஃபரன்சஸ். இந்த ரிஃபரன்சஸ் நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த லிஸ்ட்டில் அடுத்த ரெக்கார்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ரிஃபரன்சஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சரில் நாங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற அமைப்பு தான் நாங்கள் லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு லிங்க் லிஸ்ட்டோட எண்டிங் அல்லது முடிவு வந்து ரிஃபரன்சஸ் நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ரிஃபரன்சஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ரிஃபரன்ஸ் வந்து அந்த லிங்க் லிஸ்ட் வந்து எண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் லிஸ்ட்டில் உள்ள முதலாவது லிஸ்ட் வந்து முதலாவது கண்டென்ட் வந்து அந்த லிங்க் லிஸ்ட்டில் ஹெட்டாக என்ன செய்யப்படும்னா கருதப்படும். ஸோ நல் வேல்யூ இருந்தால் அது டெய்லாகவும், அதில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து ஹெட்டாகவும் கருதப்படும். அப்போ இந்த மாதிரியான ஒரு லிங்க் லிஸ்ட்டை நம்ம ஜாவாவில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். நம்ம ஜாவாவில் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்குள்ள முதலாவது நான் சொன்னேன் எங்களுக்கு 2 கிளாஸஸ் தேவைன்ட்டு. முதலாவது நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், லிங்க் லிஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் உருவாக்கிக்கிறோம். இந்த லிங்க் லிஸ்ட்டுங்கிற கிளாஸில் வந்து ஹெட்டுங்கிற ஒரு ரிஃபரன்சஸ் வேரியபிளை நாங்கள் உருவாக்குறோம். இந்த ரிஃபரன்சஸ் வேரியபிளில் நம்ம எங்களுக்கு தெரியும், முதலாவது ஒரு லிஸ்ட்டை உருவாக்கக்குள்ள அந்த லிஸ்ட்டுக்கு எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. அப்போ அந்த கண்டென்ட்ஸ் வந்து என்ன, அந்த ஹெட் என்ன அப்படிங்கிறத அடையாளம் கண்டிக்கிறதுக்காக இந்த ரிஃபரன்சஸ் வேரியபிள் உருவாக்கப்படுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம உருவாக்கப்படுற முதலாவது லிங்க் லிஸ்ட் வந்து குரூப் 1ங்கிற பேரில் ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து லிங்க் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா உருவாக்க போகிறோம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நாங்கள் உருவாக்க போகிறது ரெண்டாவது கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து நோட் கிளாஸ் ஆக்கிறது வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், நோட் கிளாஸில் 2 போர்ஷன் இருக்கும். டேட்டாவை ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஃபரன்சஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ஒரு 2 விதமான வேரியபிள்ஸ்களை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஸோ இதுகளை நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னா ஜாவாவில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இதையை நாங்கள் பார்ப்போம். ஸோ நான் ஜாவாவில் ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட் டெமோ அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் உருவாக்கியிருக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து இந்த பப்ளிக் கிளாஸ் ஒன்று ஃபஸ்ட்டுக்கு உருவாக்கிக்கிறோம். அந்த கிளாஸ்க்கு பேர் கொடுக்குறேன்னா லிங்க் லிஸ்ட் டெமோ. இந்த லிங்க் லிஸ்ட் டெமோ உள்ளால ஒரு கிளாஸ் உருவாக்குறேன் நான் வந்து லிங்க் லிஸ்ட். அந்த கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபரன்சஸ் வேரியபிள் உருவாக்குறேன். ரிஃபரன்சஸ் வேரியபிள் எப்பயுமே நான் 2 கிளாஸஸில் ஒரு கிளாஸ் உருவாக்கிட்டேன், கிளாஸ் லிங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று. இன்னொரு கிளாஸ் நாங்கள் உருவாக்குவோம் நோட். இப்போ 2 கிளாஸஸ் நான் உருவாக்கிட்டேன். எனக்கு இந்த லிங்க் லிஸ்ட் வந்து இந்த கிளாஸ் வந்து லிஸ்ட்டை உருவாக்குது. லிஸ்ட்டுக்கு உள்ளால் உள்ள கண்டென்ட்ஸை உருவாக்குறதுக்காக நான் இந்த கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லிங்க் லிஸ்ட் ஒன்று உருவாக்கப்படுற நேரம் அதில் ஹெட் வந்து நல்லா இருக்கும். அப்போ ஹெட் நல்லா இருக்குன்னா உள்ளுக்கு ஒரு நோடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் நோடை ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் வேரியபிள்னு உருவாக்கி அதுக்கு நான் பேர் கொடுக்குறேன் ஹெட்டுன்னு. அப்போ எங்கேயுமே நோடு ஒன்று உருவாக்கப்படாட்டி இந்த ஹெட்டில் வந்து வேல்யூ ஒன்று இருக்காது. சரியா? ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் உருவாக்குறேன்.
அந்த கன்ஸ்ட்ரக்டர் உருவாகிற நேரம் அதில் ஹெட் வேல்யூ வந்து எப்பயுமே என்னவா இருக்கும்னா நல்லா செட் பண்ணணும். எப்பயுமே லிஸ்ட் ஒன்று உருவாக்கக்குள்ள ஹெட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லை, பட் நோட்ஸ்கள் உருவாக லிஸ்ட்டுக்குள்ளுக்கு கண்டென்ட் வருதுன்னு அர்த்தம். கண்டென்ட் வரக்குள்ள நாங்கள் ஹெட் என்ன அப்படிங்கிறது நாங்கள் இந்த இடத்துல டிசைட் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட லிங்க் லிஸ்ட்டை பேசிக் 2 கிளாஸஸ் ரெண்டும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த லிங்க் லிஸ்ட்டில் உள்ள கண்டென்ட்ஸை லிங்க் லிஸ்ட்டுக்குள்ளுக்கு ரிஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்குள்ளால் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட நோட் கிளாஸில் மேலதிகமான 2 வேரியபிள்ஸ்கள் உருவாக்குறேன். ஒன்று நேம்னு உருவாக்குறேன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று நான் உருவாக்குறேன் நோடுங்கிற பேரில் நெக்ஸ்ட் ஒன்று உருவாக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரிஃபரன்சஸ் யார், அது நெக்ஸ்ட் நோடு என்ன அப்படிங்கிறத ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல நோடை உருவாக்குறோம். சரியா? ரைட். இப்போ இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வரும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்புட்டாக டேட்டாவாக பேரை கேட்கும். ஸ்ட்ரிங் நேம் நாங்கள் கொடுக்கணும். கொடுக்குற நேரம் எங்களோட வேரியபிளோட நேம் வந்து இந்த நேமுக்கு ஈக்குவல் ஆகும். இதோட நெக்ஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் நாங்கள் எப்பயுமே ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணக்குள்ள அதுக்கு அடுத்த ரெக்கார்ட் என்னன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா பின்னுக்குள்ள ரெக்கார்ட் வந்துட்டா தான் அதில் ரெஃபரன்சஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ அது வரையும் நமக்கு தெரியாது. அதனால் எப்பயுமே ஒரு புதிய ரெக்கார்ட் லிஸ்ட்டுக்கு வரக்குள்ள அதில் நெக்ஸ்ட் வேல்யூ எப்பயா இருக்கும்னா நல்லா தான் இருக்க போகுது. ஸோ நம்ம 2 வேரியபிள்களை உருவாக்கிக்கிட்டோம். ஸோ 2 கிளாஸஸ்களை நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம். இப்போ இந்த கிளாஸஸில் எனக்கு நோட் கிளாஸ் வந்து நோட் கிளாஸுக்கு ஒரு மெத்தட் உருவாக்க போகிறேன், பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ அது void print. ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண சொன்னால் இந்த கிளாஸில் உள்ள விஷயங்களை வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்கிட்டோம் லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரையில். ரைட். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்களோட லிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா நாங்கள் அதை எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இன்சர்ட் பண்ணக்குள்ள புது நோடு ஒன்று உருவாகும். அந்த நோடு உருவாகி அதோட நேமும் ரெஃபரன்ஸஸும் வந்து அதில் ஸ்டோர் பண்ணப்படும். இது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா இப்போ இந்த லிங்க் லிஸ்ட் ஒன்று நான் லிஸ்ட் ஒன்று உருவாக்குறேன். லிங்க் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று குரூப்புங்கிற பேரில் உருவாக்கக்குள்ளே அதில் ஹெட் வந்து என்னவாக இருக்கும்னா நல் ரெஃபரன்ஸை கொண்டிருக்கும், நல் வேல்யூவாக தான் அது இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் எந்த வித கண்டென்ட்ஸும் அதுக்கு இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு நோடை உருவாக்க போகிறோம். அப்போ நாங்கள் நோட் கிளாஸ்ட ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குற நேரம் நோட் பண்ணுங்கிற பேரில் நான் ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்பேன். இப்போ நான் ஏங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா நான் ஏங்கிற வேல்யூவும் அதில் வேல்யூ நல்லா தான் இருக்கும். நான் எப்பயுமே சொன்னேன் பின்னால் உள்ள ரெக்கார்டு இல்லாத வரையும் நமக்கு தெரியாது என்ன ரெஃபரன்ஸ்ன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ஒன்று வரக்குள்ள இதுக்கு ரெஃபரன்சஸ் இருக்காது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ஒன்று எங்களோட லிஸ்ட்டுக்கு வர்ற நேரம் ஹெட்டில் ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ ஹெட் வந்து நல்லா இருக்காது. ஹெட் ரெக்கார்டு என்னங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக ஹெட்டுக்கு என்ன செய்யப்படும்னா நோட் 1ங்கிற ரெஃபரன்சஸ் வந்து கொடுக்கப்படும். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணக்குள்ள நாங்கள் வருது. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணக்குள்ள நாங்கள் என்ன செக் பண்ணுறோம்னா ஹெட் நல்லான்னு பார்க்குறோம். ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஹெட்டோட வேல்யூவை புதிய நோடோட ரெஃபரன்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த புதிய நோடு இந்த இடத்துல நாங்கள் உருவாக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நாங்கள் பார்ப்போம். நான் அது லிங்க் லிஸ்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுற ஒரு மெத்தடை உருவாக்குறேன். ஸோ void insert நேம் ஒன்று யூசர் டிஃபைன் பண்ணணும். இது பண்ணக்குள்ள நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணுறோம் இஃப் ஹெட் வந்து ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்குறோம். ஹெட் நோட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்னா ஹெட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஹெட் சேஞ்ச் ஆக போகுது. ஹெட் சேஞ்ச் ஆகிறதோட எனக்கு என்ன செய்யணும்னா நியூ நோட் ஒன்று உருவாகும். அந்த நியூ நோட் தான் எங்களோட ஹெட்டோட வேல்யூவாக வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ எங்களோட நல்லா இருக்கக்குள்ள என்ன நடக்கணுங்கிறத நாங்கள் பேசிக்கலாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா
இன்கேஸ் எங்களோட ஹெட் வந்து நல்லா இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இதில் ஒரு கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம். எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா இரண்டாவது கண்டென்ட் பிங்கிற ஒரு கண்டென்ட் ஒன்று என் லிஸ்ட் உள்ளுக்கு ஹெட் ஆக போகுது. அப்போ பி ஒன்று ஹெட் ஆகிற நேரம் இங்கே ஹெட்டை நாங்கள் மாற்ற தேவையில்லை. பிகாஸ் எங்களோட ஹெட் எப்பயுமே நோட் பண்ணால் தான் இருக்க போகுது. இங்கே மெயின் பார்ட் ஒன்று சேஞ்ச் ஆகணும். என்னன்னா நோட் 1ல் உள்ள நல் பாயிண்டர் அல்லது நல் ரிஃபரன்சஸ் வந்து இப்போ என்னவாக போகுதுன்னா நோட் 2வா நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த நோட் 2வா சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் அப்போ ஹெட் நல்லான்னு பார்க்குறோம். நல்லா இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இப்போ ஹெட் நல் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஹெட்டோட வேல்யூவை எடுத்து நல் எங்கன்னு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஹெட்டோட வேல்யூவை வந்து நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்ஸில் நான் கோட் பண்ண போகிறேன். நான் ஒரு டெம்ப் நோடு ஒன்று உருவாக்குறேன். ஏன்னா எனக்கு ஹெட்டோட வேல்யூவை மாற்றக்கூடாது, ஹெட் எனக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டெம்பில் வந்து ஹெட்டோட வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் டெம்ப்டு நெக்ஸ்ட் எப்போ நல்லாகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். ஸோ இது நாங்கள் ஒரு வயலில் செய்வோம். நாட் ஈக்குவல் டு நல் வரையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டெம்பை நெக்ஸ்ட்டாக மூவ் பண்ணி அதில் வேல்யூ எப்போ நல்லாகுது அப்படிங்கிறத நான் வந்து இதில் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? அப்போ இந்த லூப் எப்போ முடியும்? இது என்னைக்கு நல்லாகுதோ அப்போ முடியும். அப்போ டெம்ப்ட வேல்யூ என்னவாக இருக்கும்னா நல்லுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் லூப்புக்கு வெளியில் இப்போ அந்த ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் ஆகணும் நியூ நோட் ரெஃபரன்ஸ் மூலம். அப்போ இப்போ எங்களோட நியூ நோடுன்னு உருவாக்கப்படுறதோட அதுக்கு முன்னால் உள்ள நல் வேல்யூவில் வந்து ரிஃபரன்ஸாக வந்து அது வந்து ஹெட் ஆகிரும். அதுதான் நாங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் கோடிங். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என் இதுலுக்கு நான் எழுத போகிறேன். ஸோ இன்சர்ட் வந்து இதோட முடியுது. இப்போ நாங்கள் ஒரு புதிய மெத்தடை ரைட், நான் void print மெத்தடை கால் பண்ண போகிறேன். இதில் நான் டெம்ப் நோடு ஒன்று உருவாக்குறேன், டெம்ப் வேரியபிள் ஒன்று உருவாக்குறேன், ஹெட்டை கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ நோட் டெம்ப் ஈக்குவல் டு ஹெட். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் whileல செக் பண்ண போகிறேன். எனக்கு எது வரையும் பிரிண்ட் ஆகணும்னா டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்க வரையும் பிரிண்ட் ஆகணும். அது நல்லா ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரையும் பிரிண்ட் ஆகணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம் டெம்ப்டு டாட் பிரிண்ட். இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேலே உருவாக்கியிருக்கிற நோடுங்கிற கிளாஸில் உருவாக்கியிருக்கிற பிரிண்ட் மெத்தட். ஸோ அதை தான் நாங்கள் இங்கே கால் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு நோடுடையுமே கண்டென்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா டெம்பை மூவ் பண்ணி ஆகணும். அப்போ டெம்ப்ட வேல்யூ ஈக்குவல் ஆகணும் டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஸோ எங்களுக்கு பேசிக்காக ஒரு லிங்க் லிஸ்ட்டோட கண்டென்ட்ஸை எட் பண்ணுறதுக்கும் அதை லிஸ்ட் பண்ணுறதுக்குமான ஒரு பேசிக் கோடிங்கை இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ எங்களோட மெயின் மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் கிளாஸ் லிங்க் லிஸ்ட் டெமோவுக்கு வரேன். இதில் நாங்கள் எங்களோட மெயின் மெத்தட் இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டுக்கு லிஸ்ட்டை உருவாக்குவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு எங்களோட லிஸ்ட்டை உருவாக்க போகிறோம். லிஸ்ட்டோட பேர் வந்து group 1. இப்போ நான் லிங்க் லிஸ்ட்டுங்கிற கிளாஸில் புதிய ஆப்ஜெக்ட் உருவாக்க போகிறேன் group 1.
இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த குரூப் ஒன்றுக்கு புதிய ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்க போகிறோம், ஒரு நோடு ஒன்று உருவாக்க போகிறோம், அதை கண்டென்ட் ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ குரூப் ஒன்னில் எங்களோட மெத்தடை நாங்கள் கால் பண்ணுவோம் இன்சர்ட். அப்போ இன்சர்ட்டில் எனக்கு பேரை கேட்குது, நான் சான் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் சான் இன்சர்ட் ஆகிறாரு. சான் இன்சர்ட் ஆகிறாரு எங்களுக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகுது. ஸோ இவர் தான் ஹெட், இவருக்கு பின்னுக்கு யாருமே இல்லை. ஸோ இவரோட நெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ் எப்பயுமே என்னவாக இருக்கும்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நாங்கள் பிரிண்ட் மூலமாக செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் ரெக்கார்ட் காட்டுது நேம் சான், பட் அவருக்கு நெக்ஸ்ட் ரெக்கார்டு ஒன்று இல்லை, இது வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டாவது இன்னொரு ரெக்கார்டை எட் பண்ணுவோம். ஸோ இதில் காப்பி ஒன்று எடுக்கிறேன், இதில் நான் புதிய ரெக்கார்ட் எட் பண்ணுறேன், தயாளன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா சானுக்கு ரெஃபரன்சஸ் இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி பார்க்குறது போது இந்த பிரிண்ட் நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சான் டேலன்னு 2 பேர் எட் ஆகியிருக்கிறாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னா நேம் சான், பட் நெக்ஸ்ட்டில் ஒரு அன்னோன் பேரை காட்டுது. நேம் தயாளன், பட் நெக்ஸ்ட் நாள் எங்களுக்கு தெரியும் தயாளனுக்கு பிறகு யாரும் இல்லை. ஸோ நல்ல காட்டுது. பட் நேம் சான், சானுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாருன்னா தயாளன் இருக்கிறாரு. இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம ரிஃபரன்சஸ் வந்து ஜாவாவில் இந்த பேரில் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது ஒரு நோடோட ரிஃபரன்சஸ் வந்து இந்த பேரில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ அது ரிஃபரன்ஸை காட்டுது, பட் நமக்கு இந்த ரிஃபரன்சஸை வச்சு இது எந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரிஃபரன்சஸ் அவுட்புட்டில் உள்ள நேம், அதாவது இந்த ரிஃபரன்சஸில் உள்ள நேம்ங்கிறத கால் பண்ணி அதை நான் ரிட்டர்ன் பண்ண சொல்ல வைக்க போகிறேன். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் கன்வெர்ட்டிங் மெத்தடை நாங்கள் கால் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் ஒன்று நாங்கள் இதுக்கு நாங்கள் உருவாக்குவோம். எங்களோட பிரிண்ட்டுக்கு கீழே லிங்க் லிஸ்ட் கிளாஸ் உள்ளுக்கு அது எப்படி வரும்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங். இதை கால் பண்ணுனா எங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் கால் பண்ணுனா எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது வந்து நேமாக இருக்கணும். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் நேம். சாரி, இது இந்த நேம்ங்கிற வேரியபிள் எங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸ் வந்து நேம் வந்து இருக்கிறது வந்து நோட் கிளாஸ் உள்ளுக்கு. ஸோ நாங்கள் நோட் கிளாஸ் உள்ளுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த மெத்தடை நான் நோட் கிளாஸ் உள்ளுக்கு கொண்டு வரேன். ஸோ இப்போ நம்ம நோட் கிளாஸ்ட ரிஃபரன்சஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. நோட் கிளாஸ்ட ரிஃபரன்சஸ் ரிட்டர்ன் ஆகிற நேரம் நான் சொல்கிறேன் எனக்கு ரிஃபரன்சஸ்ட என்ன வேணும்னா நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, டன். நேம் வந்து சான், அவருக்கு பக்கத்தில் தயாளன், அவருக்கு நெக்ஸ்ட் வந்து தயாளன் இருக்கிறது. தயாளனுக்கு நெக்ஸ்ட்டுக்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ நான் தயாளனுக்கு நெக்ஸ்ட்டுக்கு என்ன 2 பேர் தேட் பண்ணுவோம். பிரசாந்தன், அஜிதன், திரு, கிரு. ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்னா சானுக்கு நெக்ஸ்ட் தயாளன் வரணும், தயாளனுக்கு நெக்ஸ்ட் பிரசாந்தன், அஜிதன், பட் கிருக்கு வீட்டுக்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நேம் சான் நெக்ஸ்ட் தயாளன், நேம் தயாளன் நெக்ஸ்ட் பிரசாந்தன், பிரசாந்தன் நெக்ஸ்ட் அஜித்தன், அஜித்தன் நெக்ஸ்ட் திரு, திரு நெக்ஸ்ட் கிரு, கிரு நெக்ஸ்ட் நாள். ஸோ இதுதான் லிங்க் லிஸ்ட். இந்த லிங்க் லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு ரைட். இப்போ நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டையும் உருவாக்கிட்டோம், ப்ரொஜெக்ட் டெமோங்கிற ஃபைல் ஹேண்ட்லிங்கையும் நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா
இந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட்ஸ்கள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த எங்களோட டெஸ்க்டாப்பில் உள்ள ஃபைலில் உள்ள கண்டென்ட்ஸ்களை நான் லிங்க் லிஸ்ட் டூலுக்கு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக இந்த லிங்க் லிஸ்ட்டில் இதே லிங்க் லிஸ்ட்டை சில மாடிஃபிகேஷன்ஸ்களை நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். நான் எங்களுக்கு நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் ஆக இருக்குது, பேர் மட்டும் இல்லை. ஸோ இதில் நோட் கிளாஸ் வந்து மாறும், மற்றபடி லிங்க் லிஸ்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே செய்ய போகிறது இல்லை. இது வந்து எங்களை லிங்க் கிளாஸுங்கிறனால இப்போ இந்த நோட்டில் வர போகிற விஷயங்களை, அதாவது கண்டென்ட்ஸ் மாறுறதுனால இந்த நோட்டில் உள்ள விஷயங்களை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். எங்களுக்கு இதை விட நிறைய வேரியபிள்ஸ் தேவைப்படும். நேம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட். நான் லேசாக சப்1 சப்2 கொடுக்குறேன். சப்1 int sub2 இதை நான் ஒரே வரல டிஃபைன் பண்ணிக்கிட்டு போகிறேன். sub3 sub4 sub5. எங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒருக்கா பார்த்துக்கிறோம் எங்களை என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ட்டு. நேம் இது ஸ்ட்ரிங், இண்டெக்ஸ் நம்பரும் ஸ்ட்ரிங், 1 2 3 4 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்குது. ஸோ 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 5 வேரியபிள்ஸ்களை உருவாக்கிறேன். நோட் நெக்ஸ்ட் சேம், அதில் சேஞ்ச் போகிறதில்லை. பட் இந்த நோட் உருவாக்குற நேரம் எங்களுக்கு நேம் மட்டும் பத்தாது, நம்ம எல்லாத்தையுமே இங்கே கால் பண்ணணும். ஸோ name string index int sub1 int sub2 int sub3 int sub4. ரைட், இப்போ இந்த நோடுக்கு தேவையான கண்டென்ட்ஸ்கள் எல்லாத்தையுமே வேரியபிளை டிஃபைன் பண்ணி நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ எங்களுக்கு இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிரிண்ட் ஒயிட் பிரிண்ட் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு மாற்றுறேன். ஸோ ஒயிட் பிரிண்ட் வந்து நேம்னு வந்து நேம், இண்டெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். இதில் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நேம்னு வந்து நேம் பிரிண்ட் ஆகணும். ரைட், இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நியூ நோட் பிரிண்ட், அதாவது பிரிண்ட் மெத்தடில் எனக்கு எப்படி பிரிண்ட் வெளியீடு வரும், அது டிஸ்பிளே பண்ணப்படணுங்கிறத நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நோட் கிளாஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் செஞ்சுருக்கிறோம். இந்த நோட் கிளாஸஸில் செஞ்ச சேஞ்சஸ் சில வேலை எங்களோட லிங்க் லிஸ்ட் கிளாஸில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கும். பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே தான் நோடை உருவாக்க போகிறோம். ஸோ இங்கே நாங்கள் நேம் மட்டும் கொடுத்து வரையாது, நேமுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்தாகணும். ஸோ அதை நான் சிம்பிளாக இலகுவாக இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நோடில் உள்ள அந்த வேரியபிள்ஸ்களை நான் கால் பண்ணுறேன். ரைட், இதே திருப்பி நாங்கள் எல்ஸ் போர்ஷனில் வர கிளாஸ்லேயும் இந்த விஷயங்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். ரைட், இப்போ நம்ம எங்களோட லிங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். லிங்க் லிஸ்ட்டை சில மாடிஃபிகேஷன்ஸ் செஞ்சு எங்களோட லிங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த பார்ட் எங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் நாங்கள் வந்து நேரடியாகவே லிஸ்ட்டில் ஃபைல், அதாவது எங்களோட எக்ஸ்டர்னல் ஃபைலில் உள்ள கண்டென்ட்ஸ்களை தான் இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து நாங்கள் லோட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் டெமோங்கிற ஃபைலில் தான் ஃபைல் ஹேண்ட்லிங் செஞ்சு காட்டினேன். ஸோ இப்போ இதை திருப்பி துளைக்கே செய்யாமல் நான் இந்த விஷயங்களை வந்து இந்த லிஸ்ட் ஃபைலுக்கு லிங்க் பண்ணி செய்ய போகிறோம். சரியா, அதை நாங்கள் லேசாகவே காப்பி பேஸ்ட்லாம் நான் செய்ய போகிறேன். ஸோ எனக்கு ஜாவா யூட்டிலிட்டிஸ் தேவை. நான் ஜாவா யூட்டிலிட்டியை வந்து ஃபஸ்ட்டுக்கு என் லிங்க் லிஸ்ட்டில் மேலால் இம்போர்ட் பண்ணிக்கொள்கிறேன்.
ரைட். இப்போ எங்களுக்கு இந்த கிளாஸஸ் ரெண்டு தேவைப்படும், ஃபைல் ரீடர் பஃபர் ரீடர் ரெண்டுமே. ஸோ அது ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் வரையும் நான் செலக்ட் பண்ணி அதே கண்டென்ட்ஸை வந்து இந்த மெயின் மெத்தடில் உருவாக்கிக்கிறேன். ரைட். இப்போ இந்த ஹெரர் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் வருது, நாங்கள் அதை ஹெரர் த்ரோ பண்ண சொல்லுவோம். ஸோ ஹெரர் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் கால் பண்ணுவோம். அது ஓகே. இப்போ எங்களோட எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் இந்த இடத்துல இல்லை, எங்களோட எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் இருக்கிற லொக்கேஷன் வேறு. ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் டெமோ உள்ளுக்கு அந்த ஃபைலை நான் திருப்பி கொண்டு வர போகிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட டெஸ்க்டாப்பில் உள்ள இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டு வந்து இந்த லிங்க் லிஸ்ட் டெமோங்கிற ஃபோல்டருக்கு மேலே விட்டிங்கன்னா காப்பி பண்ணவான்னு கேட்கும், நீங்கள் காப்பி பண்ணி விடுங்க. ரைட். இப்போ நாங்கள் அதை காப்பி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, லூப்பில் இந்த ஃபைலில் ரீட் பண்ண போகிறோம். ஒரு லூப்பில் இந்த ஃபைலில் ரீட் பண்ணி அந்த கண்டென்ட்ஸ்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, எங்களோட லிங்க்ல எங்களோட நோட் கிளாஸ் உள்ளுக்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ நோட் கிளாஸ் உள்ளுக்கு இதுகளை நாங்கள் கொண்டு வர போகிறோம். நோட் கிளாஸ்க்கு தேவையான டேட்டா எங்களுக்கு இந்த ஃபைலில் இருந்து சப்ளை பண்ணப்படும். ஸோ அதுக்காக நாங்கள் வைல் லூப்பில் இந்த போர்ஷனை நான் எடுக்கிறேன். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ எங்களுக்கு வந்து இந்த வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பிரிண்டிங்கை இல்லாமல் போகிறோம். இப்போ நம்ம எங்களுக்கு எங்களோட ஆப்ஜெக்ட்ஸ்களுக்கு தேவையான இதுகளை நாங்கள் இதுக்கு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சரி. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தேவையான இந்த ஃபைல்ஸ்கள் இந்த கிளாஸ், அதாவது நோட் கிளாஸை இங்கே கால் பண்ணி அந்த நோட் கிளாஸ்க்கு தேவையான கண்டென்ட்ஸை இப்போ இங்கேருந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் செய்ய போகிற ப்ரொஜெக்ட். நாங்கள் இப்போ ஏற்கனவே இங்கே வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் குரூப் 1 உருவாக்கிட்டோம். இந்த குரூப் 1ங்கிற லிஸ்ட்டுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல்லேருந்து போகுது. ஸோ சிம்பிளாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த குரூப்பை இதில் கால் பண்ணுவோம். குரூப் 1 நான் அதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணக்குள்ள என்கிட்ட இது எல்லாத்தையுமே கேட்குது. இது எல்லாமே எனக்கு தெரியும். நான் இதில் டேட்டாவில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ டேட்டா 0, இண்டெக்ஸ் நம்பர் வந்து டேட்டா 1, சப்ஜெக்ட் வந்து டேட்டா 2, data 3, data 4, data 5. ரைட். இப்போ எங்களுக்கு இன்புட்ஸை நாங்கள் கொடுக்குற இன்சர்ட் பண்ண போகிறதுல எங்களுக்கு சின்ன எரர் ஒன்று காட்டுது. வந்து என்னதுன்னா, நம்ம இந்த டேட்டா என்ன எரர்னு பார்த்தோம்னா, மெத்தட் ஸ்ட்ரிங் இன்ட் இது கேட்குறது ஸ்ட்ரிங் இன்ட். பட் நாங்கள் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறதுல எங்களுக்கு முதல் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. பட் மற்றதுக்கு எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ எங்களுக்கு இது என்ன சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா, முதல் ரெண்டு மட்டும்தான் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இந்த சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்டது எல்லாமே இன்டீஜர் டேட்டாவாக மாற்றணும். ஸோ அதை எங்களுக்கு சிம்பிளாக செய்யலாம். நாங்கள் இதுக்கு இன்டீஜர் கன்வர்சேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நாங்கள் இதுக்கு இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் இன்டீஜர் dot %, என்ன பண்ணுங்க, அது டேட்டாவை அதுக்கு கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இதுக்கும் செய்யுங்க.
டேட்டா 6 வரையும் எழுதி. ஓகே, நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த வைல் லூப் மூலமாக எனக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என் லிங்க் லிஸ்ட் டூலுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ லூப்புக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லிங்க் லிஸ்ட் வந்து குரூப், இதில் பிரிண்ட் மெத்தடை நாங்கள் கால் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு கன்சோல் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணேன், கன்சோல் விண்டோவை கொண்டு வரேன். ரைட், இதாக இருக்குது நம்மளோட கன்சோல். இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ்கில் வந்து இன்ஸ்டா இருக்கும். நேம் வந்து சான், இண்டெக்ஸ் நம்பர் வந்து இது, ப்ரோக்ராமிங் டெக்னிக் 55 மியாஸ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் வந்து தயாலன், நேம் தயாலன். ஸோ இது இண்டென்டேஷன்ஸில் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இதில் என்ன இண்டென்டேஷன்ஸ் ப்ராப்ளம் நாங்கள் செக் பண்ணுவோம். ரைட், நாங்கள் ரெக்கார்ட்ஸ்க்கு இடையில் ஒரு புதிய லைனை இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்காக நான் இன்சர்ட் பண்ணுற கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ரெக்கார்ட்ஸ்க்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் வருது. நம்ம எங்களோட கன்சோலை சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இப்போ நீங்கள் எங்களோட ரெக்கார்ட்ஸ்களை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து சரியாக லிஸ்ட் ஆகுது. அந்த அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸ்களை வந்து லிஸ்ட் பண்ணப்படுது. ஸோ என்னால் ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று உங்களுக்காக நான் செஞ்சதில் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இதில் மேலதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வைபரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் தரேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ப்ரொஜெக்ட் அழகாக விளங்கி செய்யுங்க, இது வர்த்தாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.